நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் அந்த பார்சலுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம வந்து புதுசாக வின்டர் கார்டன் ஆரம்பிக்க போகிறோம். அதில் ஜுக்கினி, பல்பு டொமேட்டோ, செர்ரி டொமேட்டோ, ஸ்ட்ராபெர்ரி எக்ஸட்ரா நம்ம போட போகிறோம். அதுக்கானவும் சில மாடி தோட்டத்துக்கு அடிப்படை தேவைக்கான பொருட்களை தான் நான் வாங்கியிருக்கேன். இது நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக தான் இருக்க போகுது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது எல்லா பொருளுமே நான் எஸ்ஜே ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் சேலம் அவங்கக்கிட்ட இருந்தாங்க வாங்கினேன். ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணேன் இந்த உயிர் உரங்களுக்காக. கிடைச்சது எல்லா உயிர் உரங்களுமே அவைலபிளாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா விலையெல்லாம் யானை விலை, குதிரை விலை சொன்னாங்க. 1 ஏக்கருக்கு 2 ஏக்கருக்குன்னு தர்றாங்க பெரிய பெரிய குவான்டிட்டியில். நம்ம கொஞ்சமாக கேட்டால் அதை விட ரொம்ப டபுள் மடங்காக வச்சு சொல்கிறாங்க. 1 கிலோ பேக்கெட் விலையை விட 100 கிராமோட பேக்கெட் விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இவங்கக்கிட்ட அப்படி இல்லைங்க, சரியான விலையில் இருந்தது. நமக்கு தேவையான சின்ன சின்ன பாக்கெட்டாகவும் போட்டு வச்சுருந்தாங்க. 4-5 உரங்களை மிக்ஸ் பண்ணி, உயிர் உரங்களை மிக்ஸ் பண்ணியும் பார்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்களோட ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன், இங்கேயும் தரேன். நீங்கள் வெப்சைட்டோட லிங்க்கும் தரேன், அங்கேயும் போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது அவங்க செக் வச்சுருக்காங்கங்க. ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய், வேப்ப எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்னு எல்லா எண்ணெய்களையுமே அவங்க தயாரிக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தரமான புண்ணாக்கு உங்களுக்கு கிடைக்கும். எந்த புண்ணாக்குனாலுமே நம்ம இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். இங்கே வேப்ப புண்ணாக்கு கூட பார்த்திங்கன்னா அப்படியே பைப்பு மாதிரி இருக்குங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு உயிர் உரம். இது பஞ்சசக்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது உயிர் உரங்களுடைய கலவை. இப்போ இந்த ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போ பாக்டீரியா, நமக்கு பேரே சில நேரங்களில் ஒழுங்காக வராது. அந்த எல்லா ஒரு 5 விதமான அந்த உயிர் உரத்தை மிக்ஸ் பண்ணி இந்த உயிர் உரம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மண்கலவை நம்ம பாடிக்கலாம் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்களா, ஒரு 30 தொட்டி 40 தொட்டின்னு ரெடி பண்ணியிருக்கும்போது இதை போட்டுட்டு ஒரு 10 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் விதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ நான் வின்டருக்கு போட போகிற செடிகள் எல்லாத்துக்கும் இதை மிக்ஸ் பண்ணி தான் நான் வைக்க போகிறேன். தோட்டக்காரர் கூட இன்றைக்கி வந்திருக்காரு. நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதுதான் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது அசோஸ்பைரிலங்க. அசோஸ்பைரிலம் அதே மாதிரி தான் வேரை பலப்படுத்துறதுக்கு. இப்போ நான் பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம செடி விதை போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் இந்த அசோஸ்பைரிலம் பயன்படுத்த போகிறேன். 2 பேக்கெட் வச்சுருக்கேன் நான் இப்போதைக்கு. இது எல்லாமே நமக்கு இந்த ஃபங்கஸுங்கிற ஒரு டார்ச்சர்லேருந்து நம்ம செடியை காப்பாற்றும். நம்மளுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போகுதுங்க. நம்ம தூக்கத்துக்காகவாது வாங்கிடணும். ஏன்னா இந்த ஃபங்கஸ் வந்துட்டால் எனக்கு தூக்கமே வராது. இது பாஸ்போ பாக்டீரியா. இது நம்ம பூச்செடிகளுக்கெலாம் கொடுத்தோம் அப்படின்னா, இனி இந்த மழைலாம் வருதில்ல, உங்களுக்கு மழை காலம் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபங்கஸ் அட்டாக் வரும். ரோஜா செடியிலனாலும் சரி, இல்லை பூச்செடிகள்னாலும், காய்கறி செடிகள்னாலும், கீரை செடிகள்னாலும் எல்லாத்துலேயுமே ஃபங்கஸ் அட்டாக் வரும் மழையப்போ. ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலி இந்த பாஸ்போ பாக்டீரியா வாங்கியிருக்கேன். இது நான் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரேயராக கொடுத்துட்டு ஒரு தடவை மண்ணுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். இது இன்னொரு நான் சொன்னேன்ல, இன்னொரு பேக்கெட் அசோஸ்பைரிலம் வாங்கியிருக்கேன். அது 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன் மொத்தம். அப்புறம் பஞ்சகாவியா வாங்கியிருக்கேங்க. பஞ்சகாவியா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசை. வீட்டில் தயாரித்து பார்த்தா இவ்வளோ இஃபெக்டிவாக வரலை. அது இவ்வளோ பொருட்களும் எனக்கு கிடைக்கல. நெய், தயிர், மோர், எதுவும் இந்த நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு மாட்டு சாணம் இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நான் வாங்கிட்டேன். இது ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசை. அந்த பஞ்சகாவியா ஃபைனலி வாங்கியாச்சு. இன்னும் நம்ம வின்டரில் செம்மையான ஒரு ஹார்வெஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. மீன் அமினோ அமிலமும் இருந்தது அவங்ககிட்ட. பட் இவ்வளோ தூரத்தில் எனக்கு நான் நார்த்தில் இருக்கேன் இல்லையா, ஸோ இவ்வளோ தூரத்தில் அனுப்புறதுக்கு ரொம்ப வெயிட் ஆகிடுன்றதுனால வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த தடவை வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது நல்லெண்ணெய் ஒரு பேக்கெட், நல்லெண்ணெய் பாட்டில் 1. இது செக்கு எண்ணெய்ங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, நீங்கள் செக்கு எண்ணெய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் செக்கில் தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி நமக்கு இந்த ஹோம்மேடு மாதிரி கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி இருந்ததுங்க இது எனக்கு. அதனாலேயே நான் இதை வாங்கினேன். 2 கடலெண்ணெய் வாங்கினேன். 1 லிட்டர் கடலெண்ணெய், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் மருதாணி இருக்குல்ல, மருதாணி, செம்பருத்தி 2யும் போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். அப்புறம் ஆமணக்கு எண்ணெய் வாங்கினேன். ஆமணக்கு எண்ணெய்னா
இப்போ நிறைய வந்து சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த தொப்புளில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அந்த ஆமணக்கு எண்ணெயை. ஸோ நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் பயன்படுத்தினது இல்லை. ஸோ அதனால் நான் வாங்கி பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் பிரித்து பார்க்கல. பட் வந்து இந்த பாட்டிலையே பார்த்தாலே தெரியுது, நம்ம அம்மா ஊற்றி கொடுத்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது கண்டிப்பாக. இது வந்து ஒரு ஃபங்கஸ் கூட போராடுற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ங்க இது வந்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசருங்க. இது வந்து பாலிஃபங்க்ஷனல் மைக்ரோப்ஸ். இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியாக. இதுதான் உங்களுக்கு நிறைய வந்து சேல் ஆகுதான். PFM அப்படின்னு ஒன்று. இது வந்து உங்களுக்கு ஓவரால் க்ரோத்துக்கும் உதவுது. மைக்ரோ ஆர்கானிசம் தான் ஃபுல்லாக. இதில் ஓவரால் க்ரோத்துக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் அட்டாக்கும் செடிகளுக்கு வந்து இல்லாமல் பார்த்துக்குதுங்க. ஓவரால் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் அட்டாக் வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். மண்ணிலையும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கலாங்க. இதை வந்து கண்டிப்பாக இதையும் கூட ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் அந்த டேட், அது மேனுஃபேக்சரிங்கிற MRP ரேட் வந்து போட்டிருக்கு 200 போட்டிருக்கு. பட் வந்து இதோட கம்மியாக தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் ஒரு தடவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிடு. ஹியூமி ட்ராப் இது ஹியூமிக் ஆசிட் தான். அது ஹியூமிக் ஆசிட் நம்ம நிறையவே நம்ம ஆர்கானிக் மெத்தடில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரை வந்து பலப்படுத்தும், மண்ணை வந்து நல்லா வளமாக வச்சுருக்கோம். மண் எப்போவுமே வளமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நிறைய ஈல்டிங் நிறையா கொடுக்கும். இந்த ஹியூமிக் ஆசிட் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஈல்டிங் வந்து உங்களுக்கு நிறையாவே கொடுக்குங்க. இது வந்து ப்ரோசைம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் கொடுக்குறது. இப்போ வந்து நம்ம பூக்கிற நேரத்தில் வந்து இதை கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் எல்லாம் காயாயிடும். அந்த ரோஜா செடியில் பூவே பூக்களைன்னு வச்சுக்கோங்க, ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஹார்மோனை கொடுக்கறதுக்கு, என்சைம்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்பவே உதவும். ஸோ வந்து இதுவும் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து வந்து நம்மளோட மேஜிக் விட்டா அப்படின்னு சீவீட் எக்ஸ்ட்ராக்ட். சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்டுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு ஹியூமிக் ஆசிட் மாதிரி உங்களுக்கு காய்கள் நிறையா வர்றதுக்கும் பூக்கள் நிறையா வர்றதுக்கும் எண்ணிக்கை, அதாவது ஈல்டிங் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதோட ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க, இதோட ரேட்டு 195 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் அந்த ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு நினைக்கிறேன். மோந்து பார்த்தேன். நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாடை தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் ஆமணக்கு எண்ணெயெல்லாம் பயன்படுத்தினதில்லை. க்ரோ பேக் 20 க்ரோ பேக் 12x12 க்ரோ பேக் வாங்கியிருக்கேன். 2 குவாலிட்டி க்ரோ பேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ரேட்டு ரொம்ப பரவாயில்லைங்க, ரொம்ப பரவாயில்ல. க்ரோ பேக்கோட ரேட் ரொம்ப பரவாயில்ல. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க டீட்டெயில்ஸும் தர்றேன், நீங்கள் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.